ஒரு நாள் சாயந்தரம் சோட்டுவும் ரோலக்ஸும் தாத்தாவும் அவங்க வீட்டில் தளபதி விஜய் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஹாப்பியாக அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த அந்த டைமில் தான் அந்த சூனியக்கார கிழவி அவங்க வீட்டுக்குள்ளே வந்தா. அதை பார்த்த எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அந்த சூனியக்கார கிழவி டைரெக்டாக தாத்தாவோட கையை பிடிச்சி இழுத்தது. இதனால் சோட்டும் ரோலக்ஸும் பயந்து ஓடுனாங்க. சூனியக்கார கிழவி மந்திரத்தை போட்டு அங்கே இருந்த தாத்தாவை இழுத்துக்கிட்டு போயிட்டா வீட்டில் இருந்து. தாத்தா போனதுக்கப்புறம் சோட்டுவும் ரோலக்ஸும் பயங்கரமாக அழுதாங்க. அதுலேயும் சோட்டு கண்ணீர் வர பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். ரோலக்ஸு பரவாயில்ல சோட்டு, நம்ம கண்டுபிடிக்கலாம் வாடான்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அடர்ந்த காட்டு பகுதியில் அந்த சூனியக்கார கிழவி தாத்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. அந்த சமயத்தில் தான் ரோலக்ஸு அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவனுக்கு ஒரு மாயமான ஒரு பவர் கிடச்சிது. இந்த பவரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் தாத்தாவை அப்படிங்கிறத ரோலக்ஸு சொன்னான். ரோலக்ஸ் அங்கேருந்து சோட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு தாத்தா இருக்கிற இடத்துக்கு அந்த பவர் கூப்பிட்டு போச்சு. தாத்தா இப்போ பெரிய மலை மேலே அந்த சூனியக்காரை கிழவி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போனான். தாத்தா நடக்க முடியாமல் அவ கூட போனாங்க. ஒரு வழியாக அந்த பவரை யூஸ் பண்ணி ரோலக்ஸும் சோட்டுவும் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் நடந்து வந்ததுக்கப்புறம் அந்த சூனியக்கார கிழவியை பார்த்துட்டாங்க. அங்கேருந்து சோட்டு சூனியக்கார கிழவியை பிடிச்சி எழுதி என் தாத்தாவை விடு, என் தாத்தாவை விடுன்னு கத்தனான். ஆனால் விடலை. இந்த பக்கம் ரோலக்ஸு கத்தி கத்தி பார்த்தான், என் தாத்தா, அவன் என் தாத்தா, என் தாத்தாவை விடுங்கன்னு சொல்லிட்டு ரோலக்ஸும் சோட்டுவும் சொல்கிறத அதெல்லாம் விட முடியாது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு கேட்டான். அதுக்கு சோனிக்கார கிழவி சொன்னால் உன் தாத்தாவோட ரத்தம் வேணும் அப்படின்னு சொன்னான். தாத்தாவோட ரத்தம்லாம் கொடுக்க முடியாது, எங்கள் தாத்தா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோலக்ஸு பயங்கர ஆக்ரோஷமாக அந்த சூனியக்காரி கூட சண்டை போட்டான். எடுத்துகிட்டு வந்த பவரை எங்கேயோ விட்டுட்டான் ரோலக்ஸு. அதனால் ரோலக்ஸு போய் பவரை தேட போயிட்டான். சோட்டுவும் தாத்தாவும் அந்த சூனியக்காரிக்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ரோலக்ஸ் அந்த பவரோடு வந்து அந்த சூனியக்கார கிழவியை பயமுறுத்திட்டு இருந்தான். அந்த சூனியக்கார கிழவி அந்த பவரை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டான். அடிக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் மிஸ் ஆயிடுது. ஒரு வழியாக சூனியக்கார கிழவியை ரோலக்ஸ் அடித்து துரத்திட்டான். டே பசங்களா, உங்களை தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.